திமுகவிலிருந்து விலகும் முக்கிய கட்சி அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தற்போது தயாராகிட்டு இருக்காங்க. அடிப்படையிலே 2026 சட்டமன்ற தேர்தலிலே திமுக 200 தொகுதிகளை ஜெயித்தாக வேண்டும் அப்படிங்கிற இலக்கு என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. காகத்தான் பூத் கமிட்டிகளை முதற்கொண்டு பலப்படுத்தக்கூடிய வேளையில் திமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாகட்டும் முக்கியமானவர்களாகட்டும் தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் பூத் கமிட்டி என்பது சரியான முறையிலே அமைத்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு என்பதை பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறது நமது திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதன் காரணமாகத்தான் அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போல 40க்கு 40 தொகுதிகள் ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா, அதே போல 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளில் திமுகவும் 34 தொகுதிகளிலே கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடு என்பது இருந்து கொண்டு, ஆனால் அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கடந்த முறையை விட இந்த முறை பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதிகப்படியான தொகுதிகள் என்பது வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுகவிற்கு அடுத்தடுத்த சிக்கல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப காங்கிரஸ் எடுத்துக்கங்க, கடந்த முறை 10 தொகுதிகளில் போட்டி போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த முறை எங்களுக்கு 15 தொகுதிகள் வேண்டும். அதே போல கடந்த முறை 1 தொகுதி 2 தொகுதி வாங்கிய நபர்கள் கூட இந்த முறை எங்களுக்கு 7 தொகுதி வேணும் 8 தொகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் திமுகவிற்கு நிபந்தனை வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் நமது திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு சில கட்சிகள் எங்களுக்கு அமைச்சரவையிலே இட வேண்டும், எங்களுக்கு ஆட்சியிலே அதிகாரம் வேண்டும், பங்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் திமுகவிற்கு எதிராகத்தான் ஏகப்பட்ட கோஷங்களையும் கொடுத்துக்கிட்டு இன்ன வரைக்கும் கூட்டணியிலிருந்து விரிசல், கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்கல. இருந்த போதிலுமே திமுக கூட்டணியிலுக்கும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே முரண்பாடு என்பது தினம் தினம் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப அப்படித்தான் மதிமுக, அதாவது வைகோவுடைய மதிமுக கட்சி என்பது மிக விரைவாகவே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு தொகுதியில் மதிமுக, அதாவது துரை வைகோ அவர்கள் போட்டியிட்டு திருச்சி தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறார், எம்பியாகவும் மாறியிருக்கு. அடுத்த கட்டமாக அவருக்கு நமது வைகோ அவர்களுக்கு மாநிலங்களவை எம்பி பதவி என்பது கொடுக்கப்படும் அப்படிங்கிற மருத்துவம் பாத்தீங்க திமுகவின் சார்பாக ஒப்புதல் கொடுக்கப்பட்டு இறுதியில் வைகோவை ஏமாற்றி விட்டார் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் வெளியாயிக்கும். அதன் அடிப்படையில் வைகோவில் கூடிய மதிமுக கட்சி மிக விரைவாகவே மாற்று கட்சியுடன் கூட்டணி என்பது வைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மக்கள் நல கூட்டணி, அதாவது மதிமுகவிலிருந்து பிரிந்து திமுக ஒரு நபர் நேற்று தினம் இணைந்திருக்கிறார். அதாவது 12 எம்எல்ஏக்கள் தேவை என துரை வைகோ பேசியதை அடுத்து 2 நாட்களில் பல ஆண்டுகளுக்கு பின்பு மதிமுகவை சேர்ந்த ஒருவர், அதாவது முத்துரத்தினம் என்பவர் திமுகவில் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஆக மொத்தத்தில் திமுக மதிமுக கூட்டணிக்கிடையில் மிகப்பெரிய விரிசல் என்பது இருக்கிறது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகவே தெரிகிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா